भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கங்கம்மா. பிரணாகுதிக்கும் ஹீலிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இதே பிரணாகுதின்னு இருக்கு, அப்போ ஒரு பிராணசக்தி தான். அது ஹீலிங்கும் நம்ம பிராணசக்தி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது பிரணாகுதி அப்படிங்கிறது உங்களை சமாதி கூட்டுவோம், ஒரு கஞ்சா அடிக்கிற மாதிரி. ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு லைட்டாக ஒரு தூக்க நிலைக்கு கூட்டு போவோம். அது டீ சாப்பிட்ற மாதிரி. ஒரு டீ சாப்பிட்றது ஒரு கஞ்சா சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு டீ சாப்பிட்டீங்கன்னா அப்போதைக்கு ஒரு மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்கும், சுறுசுறுப்பாக ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதே வந்து ஒரு கஞ்சா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், அவன் ஒரு நாள் கணக்கில் 2 நாள் கணக்கில் அப்படியே ஒரு நிலையில் இருப்பான். அது ஒரு சமாதி கூட்டுவோம். அப்போ பிரணாகுதி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமாதிக்கு போவீங்க. ஹீலிங் பண்ணும்போது என்னென்னா ஒரு தூங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் வரும். ஷார்ட்டாக கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். என்ன சார் வித்தியாசம் ரெண்டு? பிரணாதானம் என்ன வித்தியாசம்? ஹீலிங் அப்படிங்கிறது நான் வந்து பிராண உடலை பயன்படுத்தி செய்கிற விஷயம். எங்கிட்ட இருக்கிற பிராண உடலில் கூடிய பிராணசக்தியை இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிராண உடலில் கொடுக்கறது. ஒரு பம்பு காற்றடிக்கிற மாதிரி. எங்கிட்ட இருக்கிறது கொடுத்தனா எனக்கு தீர்ந்து போயிடும், அல்லது உங்கள்கிட்ட இருக்க நோய் எனக்கு வந்துடும். அதனால நான் ஸ்பேஸிலிருந்து பிராணம் ரிசீவ் பண்ணி என்னோட பிராண சரீரத்தில் கொண்டாந்து அதை நான் உனக்கு கொடுக்குறேன். பம்பு என்ன பண்ணுது, வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே கொண்டாந்து அது வாசலை வச்சு அழுத்தி டீக்குள்ளே ஏற்றிடுது. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வெளியில் இருக்கிற காற்றை வந்து என்னோடய பம்புக்குள்ளே, பிராண சரீர பம்புக்குள்ளே இழுத்து இன்னொருத்தனோட டயருக்குள்ளே அழுத்தி விட்றேன். இது பிரணாகுதி. இது வந்து ஹீலிங் மெத்தட். ஸ்பேஸில் இருக்கிற எனர்ஜியை ரிசீவ் பண்ணி என் பிராண உடல் வழியாக உன்னோட பிராண உடலுக்குள்ளே கொடுக்கறது. இது வந்து ஹீலிங். பிரணாகுதின்னு என்ன சார்னா, பிராண உடலில் கிடையாது. பிராண உடல் இருந்து தாண்டி மனோ உடலில் தாண்டிட்டு அவன் வந்து விஞ்ஞானமய கோஷம் தாண்டி ஆனந்தமய கோஷத்துக்குள்ள இருப்பான். அவன் ஹீலிங் பண்ணுறவன் யார் வேணாலும் பண்ணலாம், அவர் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா பிராண உடல் எல்லாத்தையும் இருக்குது, பண்ணிட முடியும். ஆனால் பிரணாகுதி எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. அவன் ஆனந்தமய கோஷத்துக்குள்ள போனனால தான் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கான எனர்ஜியை வந்து அவன் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கலை, வெளியில் இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து எடுக்கலை. உள்ளுக்குள்ளே நமக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த வெளியில் என்ன அண்டத்தில் இருக்கிறது ஃபுல்லாக இது பிண்டத்தில் இருக்குது. ஸோ இன்டீரியரில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கிருந்து எனர்ஜி எடுக்கிறான் பிராணனை. அவன் ஸ்பேஸ் வெளியிலேருந்து எடுக்கிறது இல்லை. நீ இப்போ ஹீலிங் பண்ணுறப்போ ஒரு கையை தூக்கி மேலே வந்து ஸ்பேஸ்லேருந்து ஆகிருந்து ரிசீவ் பண்ணோம், இன்னொரு கை வழியாக அவன் ஹீலிங் கொடுப்பான். அப்போ வெளியில் இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து வாங்கி பிராண உடல் வழியை கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான்னா, தனக்குள்ள ஆனந்தமய கோஷத்துலேருந்து உள்ளே இருக்க ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜி எடுத்து அவன் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறான். இது வந்து கையை யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இவன் வந்து ஆனந்தமய கோஷத்துலேருந்து அடிக்கிறதுனால இவன் மனோமய கோஷத்தை யூஸ் பண்ணியே எங்கேருந்து எங்கே வேணாலும் டிஸ்டன்ஸ் ஸ்கில்லிங் அவன் பண்ணுற மாதிரியே எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து இது இன்டீரியர் இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜி எடுக்கிறதுனால இது வேறு மாதிரி இருக்கும், பவர் அதிகமாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் பிரணாகுதிக்கும் ஹீலிங் மெத்தடுக்கும். நன்றிங்கம்மா. என்ன புண்ணியம் செய்தேனோ